இணைந்திருக்கும் ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் என் இனிமையான காலை வணக்கம். இந்த காலை தினமலர் நிகழ்ச்சியில தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம தினமும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல ஒரு புது புது தலைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு தலைப்பும் அவரோட புரிதலை நமக்கு காட்டுது. இந்த பாடல் மூலமா நாமும் அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு முதல்ல இந்த தலைப்பை பார்ப்போம். குரு பெருமை கேட்கும் போதே நல்லா இருக்கு இல்லையா? ஒரு குரு நமக்கு இல்லாம நம்ம இந்த துறையில வர முடியல. எந்த துறைக்கு போனாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். அதுவும் முக்கியமா இந்த ஆன்மீக பாதையில குரு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். குருன்றவர் நமக்கு வழிகாட்டுறவராதான் இருப்பாரு. ஆனா பாதையில நம்ம தான் பயணப்படுவோம். இதை நம்ம பத்ரிஜி சார் அடிக்கடி நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? உன்னோட சத்தியத்தை நீயே தான் தேடிக்கணும், உன்னை நீயே தான் காப்பாத்திக்கணும்னு சொல்வாரு. இந்த குரு பெருமையை சொல்ற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அழகா இருந்திருக்கு. இந்த பாடலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம பார்க்கலாம். உற்றிருந்தார் யாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர், கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர், பெற்றிருந்தார் அன்றி யார் பெரும் பேரே. பாடல் வந்து சந்தம் நல்லா இருக்கு. சத்தம் உற்று பெற்று கற்றுன்னு இருக்கு. ஆனா பொருள், அந்த பொருளை தெரிஞ்சுக்கணும்னா முதல் லைனை பார்க்கலாம். பெற்றிருந்தார் யாரையும் பேணார் கயவர்கள். கயவர்கள்ன்ட்டார். ஒரு மூடர்கள் முட்டாள் கூட சொல்லல. கயவர்கள்னா இருக்கிறதுலே மோசமானவங்க. யார் அவங்கள மோசமானவங்கன்னு சொல்றாரு? பெற்றிருந்தார் யாரையும் பேணார் அப்படின்னா நம்மள அம்மா அப்பா பெற்றிருந்துட்டு அவங்கள கவனிக்காதவங்கள கூட கயவர்கள் தான். ஆனா இன்னொரு பொருளும் இருக்கு. யார் பெற்றிருக்கிறார்? ஞானம் பெற்றிருக்கிறவங்கள, ஒரு அறிவு பெற்றிருக்கிறவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் கூட அவங்கள வந்து ஒரு கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்கள பற்றி ஒரு கீழா கூட நினைப்பாங்க. அந்த அறிவு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவங்கள பேண மாட்டாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெரிய பெரிய புலவர்களை அவங்க அரசவையில வச்சு பேணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம பார்த்துப்பாங்க. அதுதான் பேணுறது. எதுக்காக அப்படி புலவர்களை பேணுறாங்க? ஏன்னா புலவர்கள் கிட்ட இருக்கிற அந்த திறமை ராஜாவோட செல்வத்திலிருந்து பெற முடியாது. அந்த மாதிரி பெற்றிருந்தார் யாரையும் பேணார் கயவர்கள், அப்படிப்பட்டவங்க மோசமானவங்க. உற்றிருந்தாரை உழைவன சொல்வர். உற்றிருந்தார்னா யாரு? உங்களோட உறவினர்கள், உங்க கூட இருக்க உற்றார், இவங்களை எல்லாத்தையும் உழைவன சொல்லுவார்னா அவங்க மனசு நோகுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, மற்றவங்களுக்கு அறிவு இருந்தா கூட அவங்களால அதை சகிச்சுக்க முடியாது. அவங்கள ஒரு கீழ்த்தரமா பேசுவாங்க. நெருங்கி இருக்கிறவங்கள கூட அவங்க மனசு நோகுற மாதிரி ஒரு சுடு சொல் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படி இருக்காங்கன்னா, கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அப்படின்னா இது எல்லாம் தெரிஞ்சவங்க வழியில செய்யக்கூடிய நிலைமையில அவங்க இருந்தாங்கன்னா, அதாவது ஞானம் பெற்றவங்களோட வழியில போகக்கூடிய பாதையில அவங்க இணைஞ்சு இருந்தாங்கன்னா, பெற்றிருந்தார் அன்றி யார் பெரும் பேரே, அந்த பெருமையை அவங்க பெற்றிருந்தாங்கன்னா, அந்த பேருனா என்னது? புகழ். அந்த புகழை யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் கிடைக்கக்கூடியதுலயே அதிகபட்சமான ஒரு பெருமை. அந்த பெருமை யாரால வருது? நம்ம குருவால தான் வருது. அவர் தான் இங்க பெற்றிருந்தார். முதல் பெற்றிருந்தார நம்ம தாய் தந்தைன்னு எடுத்துக்கிட்டாலும் கடைசியா வந்த அந்த பெற்றிருந்தார் அப்படிங்கிறது ஒரு குருவைத்தான் குறிக்குது. அந்த ஞானம் பெற்ற குருவை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அதுதான் நமக்கு இருக்கிறதுலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரா இருக்கும், மிகப்பெரிய ஒரு புகழாவும் இருக்கும். அதே சமயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துணையாவும் இருக்கும். இப்ப மறுபடியும் அந்த பாடலை ஒரு தடவை பார்ப்போமா? குரு பெருமை, எவ்வளவு அழகான தலைப்பு. பெற்றிருந்தார் யாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவர். இந்த ரெண்டு லைனுமே பார்த்தா இந்த பௌதிக உலகில சாதாரணமா இருக்கிறவங்கள குறிப்பிடுறாங்க. அவங்களுக்கு எப்ப ஞானம் வருதோ, கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார், யார் அந்த கற்று இருக்காங்க, அந்த தியானம் கற்று அந்த ஞானத்தை பெற்று இருக்காங்களோ அவங்க வழியில அவங்களோட உறவோட இருந்தா பெற்றிருந்தார் அன்றி யார் பெரும் பேரே. ரொம்ப அருமையா இருக்குல்ல? எத்தனை தடவை சொன்னாலும் அதை கேட்கணும் போலயே இருக்கு நமக்கு. அந்த ஒரு பெற்றிருந்தார் ஞானம் பெற்றவரோட அவங்களோட வழியில நம்ம இருந்தா இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்தறிய பேரு, அளப்பரிய சந்தோஷம்வாங்க. அந்த சந்தோஷத்தை அளவிட முடியாது. இந்த ஒரு ஞானம் கிடைக்கிற அந்த குரு நமக்கு கிடைச்சாருன்னா அதுல இருக்கிற
ஒரு சந்தோஷம், அதுல இருக்கிற நமக்கான ஒரு கடைத்தேறல் வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடலை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.